நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில வருஷா வருஷம் 12th 8 லேக் ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆனா இந்தியாவோட டாப் கவர்ன்மெண்ட் ஃபண்டட் அண்ட் உலகத்தோட போட்டி போடுற ஐஐடி மாதிரியான காலேஜுக்கு போறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இத்தனைக்கும் நம்ம ஊர்ல ஐஐடி மெட்ராஸ் இருக்கு. ஆனா முக்கால்வாசி பேர், இன்னும் சொல்லப்போனா 95% பேர் வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடண்ட்ஸ் இல்ல. இது எதனால? நேஷனல் லெவல் ரேங்க்ல தமிழ்நாடு எந்த ரேஞ்சில இருக்கு? தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து திறமை இல்லன்னு நினைக்கிறீங்களா? என்ன ப்ராப்ளம்? டீட்டெயிலா அத பத்தி பேசுவோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எதுக்காக இத வந்து இந்த ஐஐடி வந்து உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். உலகத்தரமான கல்வி கிடைக்கணும். வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் நம்ம பண்ணணும். ஆராய்ச்சிக்காக மத்த கண்ட்ரிய வந்து நம்ம நம்பி இருக்கக்கூடாது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி உலகத்தோட போட்டி போடுற மாரி டெக்னாலஜி வந்து நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம நாட்ல படிக்கிறவங்களும் பெரிய பெரிய கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வந்து நேரு அவர்களோட காலத்துல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாரி காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம வந்து ஃபர்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1951ல தான் ஐஐடி கராக்பூர் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதிலிருந்து மொத்தம் நம்ம வந்து ஒரு 23 ஐஐடிஸ் வந்து இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஐடி பாம்பே வந்து 58ல ஸ்டார்ட் பண்றாங்க. மெட்ராஸ் வந்து 59ல ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து 2008ல வந்து ஒரு 6 ஐஐடிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2009ல ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே படிப்படியா 2016ல கடைசியா ஐஐடி கோவா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து ஐஐடிஸ் வந்து 23 ஐஐடிஸ் இருக்கு. இப்ப இந்த 23 ஐஐடிஸ்ல மொத்த சீட்ஸ் வந்து 18,160 சீட்ஸ் இருக்கு. ஐஐடி பாம்பேல பார்த்தீங்கன்னா 1,170 சீட்டு, ஐஐடி டெல்லில 1,170, ஐஐடி மெட்ராஸ்ல 1,100, ஐஐடி கான்பூர்ல வந்து 1,080 சீட். மொத்தம் வந்து 18,160 சீட் இருக்கு. இந்த இத வந்து இந்த காலேஜ்ல வந்து ஏன் படிக்கணும்? எல்லா ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ்ல ஏன் படிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னா, ஒரு வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன் வந்து இருக்கு. ஏன்னா இது ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கமே வந்து ஃபாரின் யுனிவர்சிட்டியோட கூட வந்து நம்ம வந்து போட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட் இது. ஸோ இப்போ இதில பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல தான் வந்து சேலரி. அது மாரி பார்த்தீங்கன்னா, இதில படிச்சவங்க எல்லாமே பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ அந்த மாரி அதனால தான் இந்த யுனிவர்சிட்டில வந்து இந்த ஐஐடிஸ் வந்து படிக்கணும் நெனைக்கிறாங்க. நெறைய பேர் இங்கேருந்து போனவங்க எல்லாமே கம்பெனி ஆரம்பிக்கிறது, அந்த மாரி ஒரு வேர்ல்டு ரெகக்னிஷன் வந்து இந்த காலேஜ்ல வந்து கிடைக்குது நமக்கு. இங்க படிச்சா வந்து கிடைக்கும். இப்ப இந்த காலேஜ்ல படிச்சவங்களோட பிரசன்ஸ் வேர்ல்டு லெவல்ல, குளோபல் லெவல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க படிக்கிறவங்க எல்லாமே ஒரு 40% ஸ்டூடண்ட்ஸ் வந்து அ அ இந்த ஐஐடி அலுமினி வந்து டெக் சிஇஓஸா இருக்காங்க. இந்த எம்என்சி மாரி டிசிஎஸ், சிடிஎஸ், எஸ்எல் அந்த மாரி ஐபிஎம் இந்த மாரி குளோபல் கம்பெனிஸ்ல வந்து டெக் சிஇஓஸா இருக்காங்க. ஃபினான்ஸ் கம்பெனிஸ்ல ஒரு 25% பேர் வந்து வொர்க் பண்றாங்க. நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்தியாவுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல வொர்க் பண்றாங்க. பிளஸ் வந்து அகடமிக் ஓரியன்டட் ஐஐடிலே புரொஃபஸரா இருக்குது, இல்ல வேர்ல்டு லெவல்ல இருக்க காலேஜ்ல புரொஃபஸரா இருக்குது. இந்த மாரி அ புரொஃபசர் ஜாப்ஸ்க்கும் போறாங்க. நெறைய வேர்ல்ட் கிளாஸ் யுனிவர்சிட்டீஸ்ல வந்து நம்ம இங்க ஐஐடில படிச்சவங்க வந்து புரொஃபசர்ஸா இருக்காங்க. அது மாரி கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப பிரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இங்க ஐஐடில படிச்சவங்க வந்து வொர்க் பண்றாங்க. இந்த பெர்சன்டேஜ் வைஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டாப் 5 ஐஐடிஸ்ல வந்து ஒரு பிளேஸ்மென்ட் கம்பேரிசன் பார்த்தோம்னா, இந்த இது வந்து 2021ல இருந்து 2025 வரைக்கும் எடுத்த டேட்டா. இது எல்லாமே அஃபிஷியல் டேட்டா. நம்ம எதுவும் சும்மா எதுவும் எக்ஸ்ட்ரா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் நம்ம எதுவும் சொல்லல. எல்லாமே ஒரு அஃபிஷியல் டேட்டா இது. ஸோ பாம்பேல வந்து 95% 2021ல 95% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிளேஸ்மென்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதில பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5% ஸ்டூடண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் கூட போயிருக்கலாம். வேற ஏதாவது ரீசன்ல கூட அவங்க இதாயிருக்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா யுனிவர்சிட்டீஸ்லயும், எல்லா ஐஐடிஸ்லயும் பார்த்தீங்கன்னா, 88% 90% எல்லா இயர்ஸ்லயுமே ஆல்மோஸ்ட் 85 அரவுண்ட் அந்த ரேஞ்சில தான் வந்து பிளேஸ்மென்ட் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இங்க இங்க படிச்சா என்ன சேலரி கிடைக்கும்? ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ? ஸோ 2021ல வந்து 1.5 crore இது வந்து ஐஐடி பாம்பேல வந்து இந்த சேலரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2020ல 1.5 crore, 2021ல 2 crore, 22ல 2.6, 23ல 3.67 ஹையஸ்ட் சேலரி. ஒரு ஏதோ டாப் டெக் கம்பெனில வந்து ஸ்டூடண்ட் பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்ப 2026ல பார்த்தீங்கன்னா 2.5 இன்னும் இது ஆன்கோயிங்ல இருக்கு. இன்னும் இதோட இன்னும் சேலரி வந்து எக்ஸ்பெக்டட் சேலரி வந்து இன்னும் அதிகமா கூட போலாம்.
இப்போ ஓவரால் பிளேஸ்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளோ, ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ. இங்க மினிமமே பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க இந்த டேட்டாவ பாருங்க. இந்த ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 17 லேக்ஸ் இருக்கு. 2020ல வந்து 17 லேக்ஸ் இருக்கு. 2025ல வந்து 23 லேக்ஸ் இருக்கு. 26ல வந்து 24 பிளஸ். இது மேபி இன்னும் அதிகமா கூட ஆகலாம். ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, 2020ல வந்து 1.5, நீங்க 2026ல பார்த்தீங்கன்னா 2.8 crore இருக்கு. இது வந்து இப்போதைக்கு இன்னும் பிளேஸ்மென்ட் கம்ப்ளீட் ஆகல. பிளேஸ்மென்ட் கம்ப்ளீட் ஆனா மேபி இது இன்னும் ரேஞ்ச் கூட அதிகமா போகும். சரி, நீங்க சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மினிமமே 17 லட்சம் அப்படிங்கும்போது இதுல வந்து ஒரு 80% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மினிமம் இந்த சேலரிக்கு அட்லீஸ்ட் இந்த சேலரிக்காக வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாங்க. ஹையஸ்ட் சேலரி இருக்கும். இது வந்து ஒரு ஒரு ஆவரேஜ். எல்லா சேலரியோட ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா இந்த சேலரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்ச் வைஸ் எந்த பிரான்ச்ல வந்து சிஎஸ்சி, அஃப்கோர்ஸ் சிஎஸ்சி வந்து ஒரு டாப் கோர்ஸ். அதனால சிஎஸ்சில பார்த்தீங்கன்னா 95% வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35 லேக்ஸ். ட்ரிபிள் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அரௌண்ட் 90, அதே மாதிரி 25 லேக்ஸ் வந்திருக்கு. மெக்கானிக்கல் 85% பிளேஸ் ஆயிருக்காங்க. 18 to 25 லேக்ஸ் ஆவரேஜ் சேலரி. சிவில், கெமிக்கல் இது எல்லாமே இந்த இந்த டேட்டா எல்லாமே வந்து அஃபிஷியல், அவங்களோட பாம்பே அஃபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த டேட்டா. அது மாதிரி ஐஐடி டெல்லி பார்லிமெண்டரி கமிட்டில வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜ்னால பார்லிமெண்ட் கமிட்டில வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலமா எடுத்த ஆர்டிஐ டேட்டா இது. ஸோ இந்த மாதிரி. இப்போ இதுல வந்து ஸ்டேட் வைஸ் வந்து சீட் அலாட்மெண்ட், ரேங்கிங். இப்போ ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம 18,000 சீட்டு பார்த்தோம். அதில வந்து ராஜஸ்தான்ல மட்டும் வந்து இது வந்து ஆவரேஜ் 2020லேருந்து 26 வரைக்கும் ஆவரேஜ் இது. 2,200 சீட்லேருந்து 2,500 சீட். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, 13லேருந்து ஒரு 15% என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேட்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஓவரால் 18 லேக்ஸ் சீட்ஸ்ல இவங்க வந்து 13லேருந்து 14% வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசில பார்த்தீங்கன்னா 12%, மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா 10%, தெலுங்கானால பார்த்தீங்கன்னா 9%. இதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா டாப் 10 டாப் 10ல வந்து இந்தந்த இவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. இதில நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கடா தமிழ்நாட்ட காணோம், கிணத்த காணோம் மாரி எங்கடா தமிழ்நாட்ட காணோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா 10 பிளேஸ் இருக்கு. 10 பிளேஸ்ல வந்து தமிழ்நாட்டே காணோம். எங்கடா தமிழ்நாட்ட காணோம் அப்படிங்கிற மாரி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்நாடு பாருங்க. தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த 6 வருஷத்துல 2020லேருந்து 26ல 12லேருந்து 15த் பிளேஸ் தான் வந்து தமிழ்நாடு வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அப்படின்னா, எல்லா அட்மிஷன்ஸ்லயுமே 500 to 700 ஸ்டூடண்ட்ஸ் தான் ஆனுவலி வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அப்ப டோட்டல் ஐஐடி சீட்ல வந்து தமிழ்நாடு வந்து 3 to 4% ஆஃப் சீட்ஸ் தான் வந்து அ அதான் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து சீட் அலாட் பண்ணியிருக்கு. சீட் அதான் நத்திங் பட் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. 3 to 4% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ, இப்ப இந்த டோட்டல் ஐடி என்ரோல்மென்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து 2020ல 1,00,000 ஸ்டூடண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல வந்து 500 ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து அ அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. 21ல 1,05,000 சீட்ஸ். ஃப அதே அதே 550 தான். ஸோ 2025ல பார்த்தீங்கன்னா, 130 அதாவது 1,30,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. அதுல வந்து 700 ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடண்ட்ஸ். ஓவரால் அ சீட்ஸ்ல இவ்வளோ சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த 1,30,030ங்கிறது அப்பியர் ஆன ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் இந்த டேட்டா. இப்ப இதுல வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஐஐடி சீட்ஸ் வெர்சஸ் தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் வந்து எத்தன பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 2020ல வந்து அரவுண்ட் வந்து 16,000 சீட்ஸ். அதுல வந்து 500 பேர் தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. 2021ல அதே சேம் அரவுண்ட் 16,000 சீட்ஸ். அதுல வந்து 550 தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. 2026ல 22ல 600 பேர் பிளேஸ் ஸோ 2024ல 650 சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. 2025ல 700, 2026ல வந்து 750. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து அரவுண்ட் ஒரு 4%, லெஸ் தென் 4%, அரவுண்ட் 4% தான் வந்து சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. சி நம்மோட பின்தங்கின மாநிலம் அப்படின்னு சொல்றோம். யுபி சொல்றோம், ராஜஸ்தான் இந்த மாரி நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து ரொம்ப எஜுகேஷன்லயும் ரொம்ப புவர்ன்னு சொல்றோம். பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து சீட்ஸ வந்து நெறைய செக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் அப்பியரிங் அண்ட் சீட்ஸ் அலாட் பண்ற ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நத்திங் பட் அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த டாப் மார்க் எடுத்து அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த நிலைமை? எதனால இப்படி ஆச்சு? வாங்க நம்ம ப்ராப்ளம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஸ்டேட் போர்ட் சிலபஸும், ஜேஇஇ சிலபஸும் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. சிபிஎஸ்இ சிலபஸ பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க.
நம்ம ஸ்டேட் போர்டில் சென்டம் கல்ச்சர் இருக்கு. கான்செப்ட் புரியாம மனப்பாடம் பண்ணி சென்டம் வாங்கிட்டா அவங்கள வந்து டேலண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம சிலபஸ்ல வந்து தியரி தான் இருக்கு, ப்ராக்டிகல்ஸ் வந்து நிறைய இல்லை. ஜேஇல எம்சிக்யூ தான். எப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். அதில் எல்லா ஆன்சருமே ஆல்மோஸ்ட் சேமா இருக்கிற மாதிரி ட்விஸ்டா இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா தான் கரெக்டாக. அதனால தான் போர்டு டாப்பர்ஸாக இருக்கிறவங்க கூட ஜேஇல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ரெண்டாவது ப்ராப்ளம், நம்ம தமிழ்நாட்டில் ஜேஇ கோச்சிங் கல்ச்சர் எக்ஸ்போசர் வந்து ரொம்ப நார்த்தில் 9th ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ராஜஸ்தான், கோட்டா இந்த மாதிரி பிளேஸில் நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது. ஸ்கூல்ஸை விட கோச்சிங் சென்டர் தான் அங்கே அதிகம். தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி சிட்டியில் மட்டும்தான் வந்து கோச்சிங் சென்டர் இருக்குது. ரூரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸும் கம்மியாக இருக்குது. எக்ஸ்போஷரும் கோச்சிங் எக்ஸ்போஷரும் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியான கோச்சிங் சிஸ்டத்துக்கு எதிரான தான். இந்தியாவோட சிஸ்டம் அப்படி இருக்குது, வேறு வழியில் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்த ப்ராப்ளம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறது. ஜேஇ கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் டேர்மில் தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மாதிரியான ரீஜனல் லாங்குவேஜில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் கான்செப்ட் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ பசங்களுக்கு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய மாதிரி எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக எழுதணும், கொடுத்த டைமுக்குள்ளே எழுதணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். அடுத்த ப்ராப்ளம், பேரண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மைண்ட் செட்டில் இருக்கிறது. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னா அந்த பிஎஸ்சி, எஸ்எஸ்என் மாதிரியான காலேஜை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி அங்கே சீட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி காலேஜ் ஐஐடி கூட போட்டி போடுற மாதிரி கிடையாது. அடுத்த ப்ராப்ளம், ஒரு சிலர் ஐஐடிக்கு ட்ரை பண்ணுறது வந்து லேட்டாக ட்ரை பண்ணுறாங்க, ப்ரிப்ரேஷனே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா 9th ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் 4 years ப்ரிப்பரேஷன் இப்படி கடைசியாக 12th முடித்ததுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம போய்க்கலாம். கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி அங்கங்கே 4 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம 2 மாதத்தில் எப்படி அவங்க கூட போட்டியை ப்ரிப்பேர் பண்ணி போட்டி போட முடியும்? என்னடா இவன் ப்ராப்ளத்தையே சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் சொல்யூஷனை சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. வாங்க சொல்யூஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் வந்து 9th உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இதெல்லாம் கஷ்டமான சிலபஸ்ஸு. அதனால் 4 வருஷம் பிரித்து படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். கன்சிஸ்டன்ட் கோச்சிங் இருக்கணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயினாக வந்து இங்கிலீஷ் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரீட் பண்ணால் உடனே அவங்க வந்து கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். டெய்லி 2 to 3 hours வந்து இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும். நம்ம கவர்மெண்ட்டும் இப்போ தான் அதை பற்றின அவேர்னஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது பத்தாது. ஸ்டேட் போர்டில் சமச்சீர் கல்வி இப்போ தான் ஜேஇக்கு ஏற்ற பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. மெயினாக கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதை பற்றி சுத்தமாக தெரியல, அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு கோச்சிங் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமை வந்து 8th ஸ்டார்ட் பண்ணணும். இதை பற்றின கைடன்ஸ், மென்டார்ஷிப் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் ஸ்டடி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜேஇக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுதோ இல்லையோ, அவங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு, அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு, அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கை தரத்தை வந்து எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். கல்வி, அதுவும் தரமான கல்வி, ஒரு தலைமுறையே மாற்றக்கூடியது. கல்வி ஒரு மிகப்பெரிய ஆயுதம். இதை நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி ஒரு டாப் கம்பெனியில், வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி டாப் பிளேஸ்ன்னு சொல்கிற துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு கல்வியும் என்னோட கடின உழைப்பு மட்டுமே காரணம். படிக்கிறப்போ எங்கே படித்தாலும் நல்லா படிக்கும், நல்லா வந்துரும்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. எங்கேயோ 1-2 தான் அந்த மாதிரி நடக்கும். இப்போ இருக்கிற கடுமையான போட்டிகள் இருக்கிற காலகட்டத்தில் படிக்கிறது முக்கியம் இல்லை, எங்கே படிக்கிறோம், எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நமக்கு பிடிச்சவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்கள ரோல் மாடலாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா இல்லையான்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.